வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பத்மா அரசு. இன்றைய பதிவு வந்துட்டு இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து இருமல், சளி, ஜுரம் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. நமக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப வந்துட்டு லேக் ஆஃப் இம்யூனிட்டின்றதுனால சும்மா கொஞ்சம் மழை தூறினாலே வந்துட்டு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கோல்டு, சளி எல்லாமே வருது. ஸோ இதெல்லாம் சீசனலில் வர்றது தான். வர்றது ஒன்ஸ் உண்மையாகவே நல்லது தான் உடம்புக்கு. உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கழிவுகள் தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இந்த சீசன் ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்சம் ஃபுட்டில் மாற்றணும். நம்ம வந்து ரெகுலராக வந்து நல்ல ஹாட் சம்மரில் எல்லாம் ரசம்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த சீசனில் ஃபுட்டுலேயும் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாமே லாஸ்ட் இயர் சொன்னதுலேயே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொடி கிடச்சிருக்கு. அதில் என்னென்னா அதிமதுரம், திப்பிலி, சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் சித்திரத்தை எதெல்லாம் வந்து லங்கை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுமோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஒரு வெப்பம் கொடுத்து ஒரு ஹீட்டான மூலிகைகள் இது எல்லாமே. ஸோ அதை உள்ளுக்கு எடுக்கும்போது நம்ம அதிமதுரம்லாம் அவ்வளோ நல்லா அவ்வளோ இருமலுக்கும் வந்து கொஞ்சம் போல் ஒரு துண்டு வாயில் போட்டு அதை நம்ம பண்ணி அந்த எச்சில் முழுங்கிட்டு இருந்தாலே அவன் எப்படிப்பட்ட இருமலும் வந்துட்டு கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி சில அரிய வகை மூலிகை எல்லாமே போட்டு செஞ்ச ஒரு பவுடர் இது. ஸோ அந்த மூலிகைகளுக்குள்ளே வந்துட்டு இப்போ எப்பயுமே ஜுரம் வந்தாலும் இல்லை சளி ஜலதோஷம் பிடிச்சாலும் நமக்கு உடம்பெல்லாம் அசதியாக கை கால்லாம் வலிக்கும். அதுவும் மூட்டு வலி இப்போ எல்லாருக்குமே இருக்குது, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அதில் வந்து முடவாட்டுக்கால் பொடியும் வந்துட்டு கரெக்டாக அதுக்கு பக்குவமான முறையில் அதில் வந்துட்டு இது ஒரு 60%னா அது ஒரு 40% மாதிரி போட்டு கலந்த ஒரு பவுடர் தான் இது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் சின்னதாக ஒரு ஸ்பூன் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து இந்த அது பொடி. ஸோ இந்த பொடியை வந்துட்டு சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு பண்ணி நம்மளோட எச்சில்லையே அதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கி ஒரு ஏதாவது ஒரு நம்ம குளுக்கோஸ் பவுடர் ஏதோ ஒன்று வாயில் கொட்டிக்கிட்டோன்னே எப்படி பசங்க சாப்பிடுவாங்களே, இப்போ ஒரு உடச்சக்கடலை பொடி நம்ம அதை சர்க்கரைலாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொடியை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இது ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு பண்ணி முழுங்கிட்டு அந்த காரலும் இனிப்பு எல்லாமே சேர்ந்து அதிமதுரத்தோட இனிப்புன்னு பனங்கற்கண்டு வேறு இதில் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க கூட இது ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா சூடாக தண்ணி வந்து ஒரு 2 வாய் குடிச்சிட்டோம்னா போதும். ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்தால் போதும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஹீட்டை இது பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கிறதுனால ஹீட் ஆகும் பாடி. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 வேளை போதும். சிவியராக கோல்டு இருக்குது, கண்டினியூவாக வந்து இரும்பிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஒரு 3 தடவை எடுத்துக்கலாம். மெயினாக நம்ம வெளில போகும்போது கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ நம்ம கிளம்பி எங்கேயாவது வெளியே போகிறோம் மழையில், இல்லை எங்கேயாவது போயே ஆகணும், ஹாஸ்பிட்டல்ஸ் யாரையாவது பார்க்க போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக 3 தடவை எடுத்துக்கலாம். வெளில போகும்போது ஒரு தடவை எடுத்துக்கலாம், காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இது மாதிரி எடுத்தோம்னா நம்ம வந்து கோல்டு ஆகிட்டு ஸோ இது இப்படியே 1 வாரம் 2 வாரம் அப்படியே விட்டு அதிகமாகிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு ஸோ வர்றதுக்கு முன்னாடியே இதை நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை நைட்டு படுக்கும் போது எடுத்தாலே போதும். ஸோ வந்துட்டு பிறகு 2 வேலையை எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டே டு டேல யூஸ் பண்ணுற மூலிகை தான். மிளகுலாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் சுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். திப்பிலி, அதிமதுரம் இதெல்லாம் சித்திரத்தை இதெல்லாம் எப்பயாவது தான் நம்ம பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியல இந்த மூலிகைகள். இது எல்லாமே நம்ம லங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்போ நம்ம லங்கோட அவேர்னஸ் எடுத்துப்போம், லங்கில் வந்து ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிடுச்சு, லங்கில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது தான் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துக்கலன்ற மாதிரி நம்ம அவஸ்தைப்படுவோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஒவ்வொரு ஆர்கனும் நமக்கு இறைவன் கொடுத்து ஒவ்வொரு பொக்கிஷன். நம்ம உடம்புலேருந்து 12 ஆர்கன் இருக்குன்னா மேஜராக 6 ஆர்கன் வந்து ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, அதுக்கப்புறமா வந்துட்டு கிட்னி, நம்ம ஸ்ப்ளீனு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேர் ஆர்கன்ஸில் வந்துடும். ஸோ அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த 6 ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே நம்ம வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய உறுப்புகள். ஒவ்வொரு ஆர்கன் வைஸ் நம்ம போயிட்டு இந்த டயத்தில் வந்து நம்ம லங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் நமக்கு இருந்தாலே பெரிய பெரிய வியாதிகள்லாம் ரொம்ப நமக்கு சாதாரணமாக போயிடும். வரவே வராது கிட்டவே. நம்ம அந்தந்த ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். லங்குன்னா என்ன பண்ணுவோம் லங்குக்கு? ஸோ அதுக்குண்டான சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் நிறைய சொல்லியிருக்கேன். இங்கே வரவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கைகளில் வந்து இங்கே வந்து நம்ம பச்சை கற்பூரம் ஓமம் போட்டு இந்த தைலம் வந்து எங்களோட ஓன் இது தான். ஸோ இந்த தைலமும் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வீசிங் சைனஸ் கூட இது வேலை பார்ப்போம். கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்து இந்த தைலத்தை ஆக்சுவலாக வந்து நீங்கள் டைரெக்டாகவே இது வந்துட்டு இன்ஹேல் பண்ணக்கூட வேண்டாம். இது வந்து லங் ஏரியான்னு சொல்லுவோம் நாங்கள் மினியேச்சர் இது அக்குப்ரெஷரில் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த மேடாக இருக்கிற இந்த இடத்துல போட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு நல்லா இங்கே அரக்கை இப்படி தேய்ச்சிட்டு அதை இன்ஹேல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும், நல்ல ரிலீஃப் ஆகும். இப்போ ஆவி பிடிக்கும் போது இதை வந்து கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகு சைஸ் எடுத்து போட்டாலே போதும் உங்களுக்கு. ஒரு ஆளுக்குண்டான ஆவி பிடிக்கிறதுக்கு போதுமான அளவு அதுவே போதும். ஸோ
இது எல்லாமே பண்ணும்போது வந்து இது எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு உண்டானது தான். ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டுலேயே நம்ம மாற்றணும். இந்த மாதிரி எதையாவது சிலது நம்ம எடுத்துக்கணும் உள்ளுக்கும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி தைலங்கள் வந்து தேவைப்படும் போது நைட்டில் குழந்தைங்களுக்குலாம் சும்மா லைட்டாக இருமும் போதே வந்து தடவி விடலாம். நம்ம என்ன பண்ணுறோம் 2, 3 நாள் அப்படியே விட்டுடுறோம். இல்லை ஒன்று ரொம்ப அதிகமாக பயந்து பயந்து வந்துட்டு லைட்டாக வந்தாலே ஹெவி டோஸாக கொடுத்து உடம்ப கெடுத்துக்கிறோம். இல்லை வந்து அதை முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக விளையாட்டாகவே நம்ம ஹெல்த்தை வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு சில மூலிகைகள்லாம் ரொம்ப தேவை. வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சனில் இருக்கிற இதுவே வந்து இப்போ வந்து நல்லா ஒரு நாளைக்கு ஒரு ரசமாக வச்சுக்கலாம். மிளகு ரசம் ஒரு நாளைக்கு வெத்தலை ரசம், ஒரு நாளைக்கு வந்துட்டு இது கற்பூரவள்ளி ரசம். அந்த கற்பூரவள்ளியில் ஒரு 5 மிளகு வச்சு நீங்கள் சுருட்டி கொடுத்து மென்று முழுங்கினாலே குழந்தைங்களுக்கு வெந்நீர் குடித்தாலே அந்த ஸ்டார்டிங் சளி எல்லாம் லைட்டாக இதுவாகிறது எல்லாமே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது மோஷன்லேயே இதுவாகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணல. பெரியவங்களுக்கும் அப்படி தான். ஸோ நீங்கள் மூட்டு வலியெல்லாம் வருதுனாலே வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு அது எந்த இதுவும் இருக்குது. முடவாட்டுக்காலும் இருக்கிறதுனால முடவாட்டுக்கால் பொடி இருக்குது, அந்த கிழங்கோட பொடி. ஸோ அதனால் வந்து மூட்டு வலிக்குமே இது நல்லாயிருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி, அசதி, உடல் அசதி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் இந்த மருந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து 100 கிராம்லேருந்து 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ, 300 கிராம்லேருந்து எல்லா சைஸ்லேயும் இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் இது பேக்லேயே வச்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்கலாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும், ரொம்ப கூட்டத்தில் போகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு அதை சூ பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்து வெந்நீர் குடிக்கணும், வெந்நீர் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சாதா வச்சுருக்கிற தண்ணியை குடிச்சிக்கலாம். வீடுன்னும் போது நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லைனாலும் இந்த சீசனுக்குலாம் நம்ம வந்து ஒரு குட்டி ஃப்ளாஸ்க் வச்சு கூட வெந்நீர் குடிச்சிக்கலாம். நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ அதனால் எப்படி நம்ம வந்துட்டு இந்த சம்மரில் வந்துட்டு ஐஸ் வாட்டராக குடிக்கிறோம் இல்லையா, அது உடம்பு கெடுதல் தான். பானை தண்ணி குடிக்க சொன்னால் யாரும் அந்த அளவு குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த சீசனுக்கு நம்ம சூடாக தண்ணி வச்சுட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை வந்துட்டு நம்ம மாற்றணும். இப்போ வந்து நீர் காய்கறிலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்துட்டு மற்ற காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை நம்ம தான் டிசைட் பண்ணணும். இதை மற்றவங்க டிசைட் பண்ணுறதில்ல. நம்ம ஹெல்த்துக்கு என்ன தேவைன்றது அந்த அவேர்னஸோடு நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் வாழணும் அப்படின்னும்போது இந்த உடம்பு, இதுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், இந்த உயிர் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஸோ அதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது முதல்ல நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் தான் நமக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா போடணும். எப்பயுமே நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அது முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம போகணும். இது எல்லாமே வந்து செல்ஃபாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் இப்போ வந்து ஒரு வாரம் விரதம் இருந்தேன், என்னோடய ஹெல்த் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதுல நான் தான் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் 7 நாள் இருந்தீங்க நானும் இருக்கணும்னு முடியாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாளாவது அந்த உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அத்தனை ஆர்கனுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். காலையிலேருந்து ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணாலே அந்த டே ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முடியலையா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். முடியும், நம்ம முடியலன்றது நம்ம பண்ணால் தானே தெரியும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது தான் 1 மணி வரைக்கும் நம்மளால முடியுதா, 3 மணி வரைக்கும் முடியுதா, 5 இது நம்ம தான் வந்து வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே ஐயோ எனக்கு தலை சுத்தம், ஐயோ சாப்பிடல என்னால் இருக்க முடியாது, அந்த மாதிரி நம்ம ஒரு அதை செஞ்சு முடிக்க செஞ்சு பார்க்காமையே நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே சொல்கிறது 15 நாளுக்கு ஒரு தடவை. வாரத்தில் ஒரு நாள் இருக்க வேண்டியவங்க இருக்க முடியுன்றவங்க இருங்க, இருக்க முடியாதவங்க 15 நாளுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஸ்கிப் பண்ணுங்கள், அப்புறம் 2 வேளை, அப்புறம் 3 வேளை, அது மாதிரி ஒரு நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு உபவாசம் இருக்கும்போது எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ரெஸ்ட் கொடுக்கும்போது பழைய கழிவுகள் கண்டிப்பாக வெளியே போகும். நீங்கள் இப்போ ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தால் அடுத்த நாள் மோஷன் போக தான் போகுது. எதுவுமே எடுக்கல, நான் ஒரே ஒரு சின்ன பழம் எடுத்தேன், நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 லிட்டர் தண்ணி தான் குடித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அடுத்த நாள் கழிவு வெளியே போகும். ஸோ எப்படி போகுதுன்னா பழைய கழிவுகள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஹோல் டே எடுக்கிற ஃபுட்டு உள்ள எனர்ஜிலாம் போயிட்டு அந்த தேவையில்லாத கழிவுகள் மொத்தமாக வெளியே போகுது. அதெல்லாம் மொத்தமாக போகிறதில்ல. அது கழிவுகளின் தேக்கம் தான் நோயாக உருவாகும் நமக்கு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி உபவாசங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக முழுமையாக போகும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கானது. நம்ம ஹெல்த்துக்காக வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாமே. ஒரு நாளைக்கு ஒரு நாளுக்கு 4 வேளை 5 வேளை சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்டுட்டு அந்த மத்தியானம் நைட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கும்போது வேணால் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டால், இல்லைனாலும் நீங்கள் படுத்து தூங்கிடலாம். இல்லை தூக்கம் வருதுன்னா தூங்கிடலாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்காக தான். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் இது பண்ணுறோம், நம்ம ஹெவியாக சாப்பிட்றதுனால என்னெல்லாம் வந்து கஷ்டங்கள் வருதுன்றதே தெரியாமல், எதெல்லாம் நமக்கு ஒத்துக்கொன்றது கூட நம்ம தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ரெய்னி சீசனில் வந்து உங்கள் குழந்தைங்களையும் வயசானவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. லங்கு முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா இருக்கும்போது இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் கொடுத்து
கட்டவரில் நல்லா அழுத்துங்க. இதுதான் லங் வந்துட்டு அதோட மெரிடியன் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இங்கே நல்லா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போதே பெயின் இருக்குன்னா திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருங்க. கொடுக்க கொடுக்க அந்த பெயின் கண்டிப்பாக குறையும். ஸோ எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த சக்கரப்புற தைலம் அவ்வளோ நல்லா வேலை செய்யும். அதை மைல்டாக ரப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை இன்ஹேல் பண்ணுங்கள். அதையே வந்துட்டு நீங்கள் ஆவி பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமான வாழ்வு தான். நம்ம இன்றைக்கி நிறைய ஏர்ன் பண்ணுறோம். பட் அந்தளவு ஹெல்த்தை வந்துட்டு பணையம் வச்சுட்டு தான் ஏர்ன் பண்ணுறோம். இப்போ அந்த ஏர்ன் பண்ணதை என்ஜாய் கூட பண்ண முடியாத நம்ம நிறைய வந்துட்டு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு உடம்பு நல்லா பார்த்துக்கோ. உடம்புக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுனாலே நமக்கு வந்துட்டு மன அமைதி போயிடும் இல்லையா? மனசில் சந்தோஷமாக நம்ம ஹாப்பியாக இருக்கவே முடியாது. உடம்புக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெருசாக வர வரைக்கும் நம்ம தான் தப்பு பண்ணுறோம். அது எங்கெல்லாம் பண்ணுறோன்றதை நம்மளாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். எல்லாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெய்னி சீசனில் வந்து இந்த ஒவ்வொரு சீசனும் நம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த மழையை வந்து நனைஞ்சாலும் நமக்கு கோல்டு ஆனாலும் பரவாயில்ல, இதுலேருந்து நான் வந்துடுவேன்ற ஒரு இது இருக்கணும். பயந்து பயந்து கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் கோல்டு ஆகிடும்னு பயப்பட வேணாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்தந்த சீசனில் இப்போ வெயிலில் போகிறதுக்கு பயம், மழையில் போகிறதுக்கு பயம், இப்படிலாம் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமெல்லாம் எல்லா சீசனையும் நம்ம என்ஜாய் பண்ணால் அந்தந்த சீசனில் வர இது மாதிரி உடல் உபாதைகளையும் நமக்கு நாமே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். ஸோ அது இருந்தாலே போதும். நம்ம நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். ஸோ வாழ்க வையகம், வாழ்க வளமுன்னு ஹாப்பியாக இருங்க.